Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில செயல்படுற ஆனர்ஸ் கோர்ஸான BA LLB ஆனர்ஸ், BCom LLB ஆனர்ஸ், BCA LLB ஆனர்ஸ், BBA LLB ஆனர்ஸ் இந்த 4 வகையான கோர்சஸ்க்குமே ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் ஆனது வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வியூ ரேங்க்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் ஹியர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன காமிக்கணும், அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து காமிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் 5 years BA LLB டிகிரி கோர்சஸ், அதாவது அஃபிலேட்டட் காலேஜ் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டாக BA LLB ஆனர்ஸ்க்கும் BBA LLB ஆனர்ஸ்க்கும் ஒரே அப்ளிகேஷன் போட்டிருப்போன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கான அப்ளிகேஷனும் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் BCA LLB ஆனர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டும் BCom LLB ஆனர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டுமே வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம 1 by 1 ஓப்பன் பண்ணி எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுக்காக அஃபிலேட்டட் லா காலேஜஸை பற்றி பார்ப்போம். இப்போ கிளிக் ஹியர் இருக்கு இல்லையா, அந்த கிளிக் ஹியர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த PDF ஃபார்மேட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எலிஜிபிள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரேங்க் பர்சன்டேஜ். உங்களுடைய எலிஜிபிள் பர்சன்டேஜை இதை தான் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ரேங்க் பர்சன்டேஜ் வந்து இது எடுத்துக்குவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இது டோட்டலாக வந்துட்டு கவர்மெண்ட் லா காலேஜஸை பொறுத்த வரைக்கும் சீட் அவைலபிலிட்டி வந்து நிறையவே இருக்கு இல்லையா, அதனால் இதில் மொத்தமாக டோட்டலாக எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 16,921 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வச்சு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம BA LLB ஆனர்ஸ், BBA LLB ஆனர்ஸ்க்கு ஒரே அப்ளிகேஷன் போட்டிருப்போன்னு தெரியும். அதற்கான ரேங்க் லிஸ்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதே போல் எலிஜிபிள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரேங்க் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எத்தனை பேர் மொத்தமாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கலாம். கீழே வந்துட்டு 4,697 பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஆனர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான சீட் அவைலபிலிட்டி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றனா நீங்கள் வந்து அடுத்தது வந்து நீங்கள் கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஜாப் அட்மிஷன் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துலேயுமே கிடைக்கலன்னா 1 year வேஸ்ட் ஆகாது, ப்ரைவேட் காலேஜில் உடனே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இது எதுக்காக ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு எத்தனாவது இடத்துல இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் ஒரு அப்ளிகேஷன் நம்பரை நம்ம சர்ச் பண்ணுறோம். இதில் Ctrl F கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் நம்பர் வந்து இப்போ சப்போஸ் வந்து 882 இருக்கவங்க ரேங்க் லிஸ்ட் இருக்குதுன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதை நீங்கள் வந்து அதை ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு காலேஜிலுமே வந்துட்டு இவ்வளோ கட் ஆஃப் வந்து ஃபில் ஆயிடுச்சு, இவ்வளோ அப்ளிகேஷன் வந்து ஃபில் ஆயிடுச்சு, இன்னும் ரிமைனிங் சீட் அவைலபிலிட்டி இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வெப்சைட்லையுமே எந்த ஒரு காலேஜ்லையுமே வந்து வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் முடிஞ்ச பிறகு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ன்றது வர்றதுக்கான சாத்தியக்கூறு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து கம்மியான சீட் அவைலபிலிட்டி இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல் சீட்டாக க்ளோஸ் ஆகிடும். செகண்ட் ரவுண்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கான சீட் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அனுப்புவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு மெயிலில் மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் மெசேஜையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 hourக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் என்ன உங்களுக்கு அனுப்புகிறாங்க அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ
இதில் என்ன சர்ச் பண்ணி பார்ப்பீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி வைஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து எம்பிசியில் இருக்கீங்க, எம்பிசி டிஎன்சியில் இருக்கீங்கன்னா அந்த கேஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் எத்தனாவது இடத்துல ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்றது உங்களுக்கு தனியாகவே செப்பரேட்டாக உங்கள் அப்ளிகேஷன் நம்பரில் அதை கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய கேட்டகரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ரேங்க் லிஸ்ட்டு முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஆடடாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கேஸ்ட்டுக்கான எத்தனாவது ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்றதை நீங்கள் தாராளமாக இதில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் தான். இதில் நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கோ, பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கோ, பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கோ, பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய கேஸ்ட் வைஸில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றதையும் இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.